ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். நல்லா இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி நல்லா சொடுக்குன்னு இருக்கிற மாங்காய் ஊறுகாய் எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். 1 கிலோ மாங்காய் எடுத்து இந்த மாதிரி சைஸில் மாங்காய் நல்லா எடுத்து கழுகி தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, நல்லா கழுகி தொடச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மாங்காய் எடுத்து நமக்கு தோல் உரிக்கலாம். இந்த மாதிரி தோல் நைஸாக எடுத்து எல்லாம் உளிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லா மாங்காயிலையும் இந்த மாதிரி தோல் உளிச்சு எடுத்துட்டு மாங்காயோட தோல் எல்லாம் எடுத்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மாங்காயோட தோலும் எடுத்தாச்சு. இந்த மாதிரி எல்லாம் தோல் எடுத்து வச்சு இப்போ நம்ம இது சிரவி எடுக்கலாம். இப்போ சிரவுறதுல நம்ம இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுல அந்த மாதிரி இதில் தான் சிரவணும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதுல சிரவ வேண்டாம். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறதுல சிரவி எடுக்கலாம். நம்ம இப்போ சிரவிக்கலாம். இப்போ மாங்காயில் 4 மாங்காயும் சிரவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இனிமேல் நம்ம எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம். இல்லைன்னா பேன் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி மாங்காய் சிரவி வச்சது இப்போ அதில் எல்லாம் போட்டுடலாம். எல்லாம் போட்டு வச்சு இதில் போட்டாச்சு. 1 கிலோ மாங்காய் சிரவுனது. இதில் இப்போது 500 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ சர்க்கரை. இந்த சர்க்கரை இதில் போட்டுடலாம். இப்போ சர்க்கரை போட்டாச்சு. 300 கிராமு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெல்லத்தை கட்டியாக போடக்கூடாது. நம்ம நல்லா தட்டி விட்டு பொடியாக பண்ணி அதுக்கப்புறம் தான் போடணும். 300 கிராம் வெல்லத்தை நான் இதில் போட்டுடுறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பில் கேஸில் நம்ம வைக்கலை, நம்ம கீழே தான் வச்சுருக்குறோம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வைக்கலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பில் வைக்கக்கூடாது. எல்லாமே நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இதில் தண்ணி இல்லாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே தண்ணி வந்துடும். மிக்ஸ் பண்ணி எல்லாம் ரெடியாக்கியதுக்கப்புறம் கேஸில் வைக்கலாம். தண்ணி ஒரு சொட்டு தண்ணி கூட ஊற்றக்கூடாது. அதே சர்க்கரையிலையும் வெல்லத்துலேயும் தண்ணி ஆயிரும். இப்போ நல்லா எல்லாத்தையுமே கலத்தி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வைக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஸ்லோவிலே வச்சுக்கணும். பாஸே பண்ணக்கூடாது. ஸ்லோவிலே வச்சுட்டே நல்லா இலக்கி விட்டுட்டே இருக்கணும். இப்படி மெல்லமாக இலக்கி விட்டுட்டே இருக்கணும். பாஸ் பண்ணி செய்யக்கூடாது. ஸ்லோவிலே வச்சு செய்யணும் எல்லாமே. இப்போ நல்லா இலக்கி கொடுத்துட்டே இருக்கணும். சிம்பிளாக வச்சுட்டே நல்லா இலக்கிட்டே இருக்கணும். அப்படியே இப்போ 1 கிலோ மாங்காய் இருந்துச்சு. இப்போ 1 கிலோ மாங்காயில் இப்போ 800 கிராம் மாங்காய் தான் இருந்துச்சு. அந்த 800 கிராம் மாங்காய்க்கு 800 கிராம் சர்க்கரையே போடலாம். இல்லைன்னு சொன்னால் 1/2 கிலோ சர்க்கரையும் 300 கிராம் வெல்லத்தையும் போடலாம். இப்போ நான் அது மாதிரி தான் போட்டிருக்கிறேன். 10 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்படியே இலக்கி விட்டு இல்லைன்னா அடி பிடிக்கும். அதனால் இலக்கி விட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி இலக்கி விட்டுட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றக்கூடாது. அதுலேயே தண்ணி நல்லா வந்துடும். அந்த தண்ணி கொஞ்சம் வத்துற வரைக்கும் நம்ம இலக்கி விட்டுட்டே இருக்கணும். கொஞ்சம் ரொம்ப கட்டியே ஆகக்கூடாது. இது மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு 10 நிமிஷத்துக்கு நல்லா இலக்கி விட்டுட்டே இருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் இலக்கிட்டே இருக்கிறேன். நல்லா கட்டி ஆயிடுச்சு. கொஞ்சம் பாருங்க, ஸ்லோவிலே வச்சே இந்த மாதிரி எல்லாம் இலக்கி விட்டாச்சு. தண்ணி கொஞ்சம் வற்றியாச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். கொஞ்சமாக காவாசி மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு உப்பு போட்டுடலாம். இதையும் போட்டு நல்லா கொஞ்சம் இலக்கி விட்டுடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இன்னி வேகட்டும். நல்லா இலக்கி விட்டுட்டு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே வேற ஒரு மசாலா நம்ம இதில் போடுற மசாலா நம்ம அரைச்சிட்டு வரலாம். அதுக்கு என்னென்ன மசாலாங்கிறது இப்போ பார்க்கலாம். மசாலா
1 ஸ்பூனு சோம்பு, 1/2 ஸ்பூனு ஓமம், 1 ஸ்பூனு ஜீரகம், 1/2 ஸ்பூனு கருஞ்சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இப்போ வறுத்துட்டு எடுக்கலாம். இப்போ வறுக்கலாம். இது நல்லா வறுத்து எடுக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மசாலா வந்து மிக்சரில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றிட்டு வரலாம். ரொம்ப பொடிக்க வேண்டாம். கொஞ்சம் தரதரான கொஞ்சம் பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கட்டியாகிடுச்சு. இப்போ அரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த மாதிரி தரதரான அரைச்சிருக்கிறேன். இந்த மசாலா எல்லாத்தையுமே இதில் போட்டுடலாம். மசாலா போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா கட்டி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி ஆகணும். இந்த மாதிரி கட்டி ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இனிப்பு புளிப்பு காரம் நல்லா சூப்பரான ஒரு ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தானா. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூனு ஏலக்காய் பொடி 1 ஸ்பூனு இதில் போட்டுடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் போட்டு நல்லா இலக்கி விட்டுடலாம். சூப்பரான ஊறுகாய் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சூப்பராக பிடிக்குது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ஊறுகாய் நீங்களும் உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா சாப்பிட நல்லா இஷ்டப்படும் பாருங்கள். சூப்பரான ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிப்பு புளிப்பு காரம் உள்ள ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா பிடிக்கும். தோசை இட்லி பூரி கூடையெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்.